வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸோட நியூ சிலபஸ் படி ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் தமிழில் கொடுக்குறேன். இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இது ஒரு மாடல் கொஸ்டின்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சிலபஸ் மாதிரி இருக்கனால இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். ஆப் அப்படின்னா செயலி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். தொடுதிரை. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். புலனம். தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் வரும். வலஞ்சுழி கிளாக் வைஸ். செயலினா ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆப்னு. விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. எந்த டைப் ஆஃப் விடை இது? சுட்டு விடை. இப்பக்கம் அப்பக்கம்னு ஒரு இடத்த சுட்டி காட்டினா அது சுட்டு விடை. விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ட்ரெஷரி கருவூலம். சரியான இணையை தேர்ந்தெடு. அலுவல் சார்ந்த சொற்கள். கேபினெட் அமைச்சரவை. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. கடல் மைல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியானது. மடை திறந்த வெள்ளம் போல. தடையின்றி மிகுதியாக. இப்போ மற்றதுக்கும் பார்த்தாலாம் இங்கே ஆன்சர் இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். ஏன்னா வெறும் வயலுக்கு நீர் இறைக்கிறது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. எவ்வகை வாக்கியம் கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது பிறவினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க.
அவன் திருந்தினான். விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கலைத்தல். இந்த கலைத்தல் அழித்தல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இந்த கலைத்தல் சோர்தல், களைப்பா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது சோர்வு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து, பணிந்து. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். அதாவது ஆர்டர் கொடுக்கறது இந்த பணித்தார் அப்படிங்கிறது வரும். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். இது ஒபே பண்றது. அவங்க ஆர்டருக்கு இவங்க ஒபே பண்றது. பணிந்தனர், பணிவா போறது, பணிந்தனர். பணித்தார்னா ஆர்டர் கொடுக்கறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். ப, பா, பி, பி. இது கரெக்டாக வந்திருக்கு ஆர்டரு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது கரெக்டாக இருக்கு. புலி, பூனை, பெட்டி, பேரன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மெல்ல, மேடு, மையல், மொட்டு. இது எந்த வரிசையில் இருக்கு? இந்த அ, இ அந்த வரிசையில் இருக்கு பாருங்க. ஏ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதுதான் கரெக்ட். வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. உணர். இது ஈஸி. உணர்ந்தோர். வேர் சொல்லின் தொழில் பெயர் காண்க. முளை. முளைத்தல். தல்விகுதி வருது இல்லையா தொழில் பெயருக்கு? முளைத்தல். வேர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க. உரை. உரையாமை. கொடுத்தோர். வேர் சொல்லை கண்டறிக. கொடு. போவால். வேர் சொல்லை கண்டறிக. போ. நடப்பேன். வேர் சொல்லை கண்டறிக. நட. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க.
துய்த்தல் இது தவறு. செப்புதல், இயம்புதல், விளம்புதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுதல். இது வந்து தவறு. துய்த்தல் கிடையாது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. யானை. களிறுங்கிறதுனால நம்ம ஈஸியா கெஸ் பண்ணியிருப்போம் யானைன்னு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இண்டிவிஜுவலா கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்ல. மாதங்கம்ங்கிறதுக்கு என்ன மீனிங்ன்னு. மாதங்கம், வாரணம், வாரணமாயிரம் படம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரணம், மாதங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது டேஷ் பசு. வெள்ளை பசு. வீட்டுக்கு டேஷ் அடித்தான். எந்த இல் வரும்னு கரெக்டா பாருங்க. அதுதான் முக்கியம். வெள்ளை அடித்தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர். இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ். விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பொது உடைமை. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. கரெக்ட். இதுதான். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு வருது, செம்மைப்படுத்தி இக்கு வருது கொள்ளலாம். ஒலி மரபு சொல்லை கண்டறிக. கூகை. குழரும். குணுகும் என்ற ஒலிமரபு சொல்லுக்குரிய பறவை எது? புறா. புறா தான் குணுகும். கூகை குழரும் பார்த்துட்டோம். மயில் அகவும், குயில் கூவும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. நச்சரவம். நச்சரவம் அப்படின்னா கொடிய பாம்பு. அரவம்னாலே பாம்பு, அது தெரியும் உங்களுக்கு. நச்சரவம். இந்த அரண், வல்லை, கான் இதெல்லாம் வந்து காடு. ஒரு அடர்ந்த காடு, அடர்ந்த மரப்பகுதி இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? அரண் சொல்லுவாங்க. வல்லைனாலும் இதே தான், கான்னாலும் அதே தான். பொருந்தாத சொல்லை கண்டறிக. வல்லினம். இது இங்க பொருந்தாது. திரிதல், தோன்றல், கெடுதல் இதெல்லாம் விகாரம் சொல்லுவோம் இல்லையா? தோன்றல், விகாரம், கெடுதல், விகாரம் புணர்ச்சி விதிகள்ல வரும். வல்லினம் வந்து வராது. இதுக்கு சேராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலங்கை. இதெல்லாம் இந்தியாக்குள்ள இருக்க ஸ்டேட்டு. கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் இந்தியாக்குள்ள சேர்ந்தது. இலங்கை அது கிடையாது. அது தனி. சிறுவன் எதிர்பாலனத்தை குறிக்கும் சொல் எது? சிறுமி. தோழி. தோழன் சொல்வோம். எதிர் சொல்லை கண்டறிக. மேலவர். கீழவர். பிரித்தெழுதுக. மாசற. மாசு பிளஸ் அற. இதெல்லாம் அந்த 6th புக்லேயே இருக்குது. நம்ம கூட பிரித்தெழுதுக்கு வீடியோ போட்டோம் இல்லையா? ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் இதில் கவர் ஆகுது பாருங்கள். 6th புக்கில் இருக்கிறது. சேர்த்தெழுதுக. தம் பிளஸ் உயிர். சேர்த்தெழுதுக. தம் உயிர். சேர்த்தெழுதுக. அடிக்கும் பிளஸ் அலை. அடிக்கும் அலை. இது மூணுமே 6th புக்லேயே இருக்குது. ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் தமிழில், பார்த்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மற்ற இதுவுமே முடிச்சு 2 வீடியோவாக கொடுத்துருவேன்.
ஸோ இந்த பத்தி படிச்சுக்காங்க. படிச்சுக்கிட்டு இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கீழே இருக்குது. நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் பண்ணி வச்சு கூட படிச்சுக்காங்க. நான் இப்போ கொஸ்டினுக்கு போயிடுறேன். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க. அடிமரம் இங்கே இருக்கு பாருங்க, எரா, அதான் அடிமரம், எரா. அடுத்து கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க. இது வந்து சுக்கான் வரும். நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க படித்து பார்த்துட்டு. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நங்கூரம். கப்பலின் கூருக்கு மரத்தின் பெயர். குறுக்கு மரத்தின் பெயர் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. குறுக்கு மரத்தை பருமல் என்பர். அது மாதிரி இந்த கொஸ்டினும் வரும் பார்த்துக்கோங்க. இந்த கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர். சமுக்குங்கிற கருவி அப்படிங்கிற ஒரு நூல் குறிப்பிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்களே, இதுவும் அடியில் வரும். குறுக்கு மரம், பருமல், இது மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அதுலேயே உங்களுக்கு ஆன்சர்லாம் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக படித்து அது சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 கொஸ்டின் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் ஈஸி தான் உங்களுக்கு. கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது இப்போ தான் பார்த்தோம். சமுக்கு. ஓகே, அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. செக் பண்ணுங்க ஆன்சரை. தான் வரும். வன்மை, வன்மைனா ஈகை. மேதை, இது ஓகே, அறிவு நுட்பம். புரை, புரைனா குற்றம். மெய்னா உடல். சொல் பொருள் பொறுத்துக. த ஆன்சர் முகில். முகில்னா மேகம். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், எல்லாருக்குமே தெரியும். முகில்னா மேகம். காலம்னா யமன். மெத்த அப்படின்னா மிகவும். சேகரம் கூட்டம். சொல் பொருள் பொறுத்துக. பொலம் அழகு. கல் மலை. மல்லல் வளம். செரு வயல். சொல் பொருள் பொறுத்துக. ஈரம் இரக்கம். இப்போ பேச்சு வழக்க சொல்லுவாங்க, உனக்கு ஈரமே இல்லையா மனசில், அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் இரக்கமே இல்லையா அப்படி. நாணம் வெட்கம், இது எல்லாருமே கெஸ் பண்ணிடலாம். முழவும் கெஸ் பண்ணிடுவீங்க, இசைக்கருவி இது. செஞ்சொல் திருந்திய சொல், இது ஈஸி தான். பிழை திருத்துதல். ஒரு ஓர் எங்கே வரும்? ஒரு ஓர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸி தான். நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. தான் கரெக்டு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதாவது இந்த அ இ ஈ இருக்கு இல்லையா, உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துல போடணும். ஓகேவா? எந்த உயிரெழுத்து பக்கத்தில் வந்தாலும் சரி, இந்த இந்த ஓர் ஒரு இது இருக்கு இல்லையா, இது இப்போ இதை போடுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஆரம்பிக்கிற எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா, அ இ ஈல எந்த உயிரெழுத்து வந்தாலும் நீங்கள் வந்து ஓர் தான் போடணும் இந்த இடத்துல. உயிரெழுத்து தவிர எதுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்கள் ஒரு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பகலுங்கிறது உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகலை.
அது மாதிரி நாள் அப்படிங்கிறது உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ ஒருன்னு போட்டுக்கலாம். ஆனால் உயிரெழுத்து இருக்குது, அ ஆ இ ஈ உ அம்மா அங்கே அது இது அந்த மாதிரி எது வந்தாலும் அந்த உயிரெழுத்து முன்னாடி வர்றது ஓர்னு போட்டுக்கணும். அவ்வளோதான் இதில் லாஜிக்கே. இப்போ பாருங்கள், இதை கெஸ் பண்ணுங்கள். ஓர் அழகிய வருது இல்லையா, அதனால் ஓர் போட்டுக்கிறோம். குளம்ங்கிறது ஆயில வராது, அப்போ ஒரு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கிறது இந்த டேர்மில் தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதை செக் பண்ணுங்க. ஓர் உயிரி தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதான் கரெக்டு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. அல்ல இவைகள் வந்ததுனால. பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குழவி. குளவி அப்படிங்கிறது ஒரு வகை பூச்சி. குளவி சொல்கிறோம் இல்லையா, குளவி கடிக்குது, அது அந்த ஒரு வகை பூச்சி. குழந்தை, குழவிங்கிறத குழந்தைன்னு சொல்லலாம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால். கொடுத்தால். பின்வரும் வரவு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு. ஆராய்ந்து பாராமல். இப்போ ரீசெண்டாக வந்த எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லேயே போன இயர் கேட்டிருந்தாங்க. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராயாமல். கலை சொல்லை பொறுத்து. மேட்ச் பண்ணுங்க. மித் அப்படின்னா தொன்மம். ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல். டெர்மினாலஜி டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல் தான் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்ட்னாலே கலை சம்மந்தப்பட்டதுன்னு ஓகே. ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலை படைப்புகள். கலை சொற்களை அறிதல். சரியான இணையை கண்டறிக. ரெனசன்ஸ்னால் மறுமலர்ச்சி. இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்பாங்க ரெனசன்ஸ். கலை சொற்களை அறிதல். தவறான இணையை கண்டறிக. காய்கறி வடிசாறு கிடையாது, சிக்கன் சூப்புன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது காய்கறி கிடையாது. மற்றதெல்லாம் கரெக்ட் பார்த்துக்கோங்க. மிஸ்ஸில் ஏவுகணை, சலைன் சாயில் கலநிலம், காம்பினேஷன் புணர்ச்சி. கூற்று காரணம். கூற்று செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. கூற்று சரி, காரணம் சரி. செப்பலோசை வெண்பா கூறியது.
இது வந்து மேட்ச்லையும் கேட்பாங்க. இது பார்த்துக்கங்க. ஒவ்வொரு ஓசை எது எதுக்குரியது அது மாதிரி கேட்பாங்க. இப்போ தூங்கல் ஓசை எதுக்குரியது அப்படிலாம் கேட்பாங்க. அதுபோல் திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. ஓகே. அடுத்து இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. கரெக்டு. கூற்று காரணம். கூற்று வந்து ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஒரே ஒரு எழுத்து அதுக்கு மீனிங் உண்டு. அதான் காரணம். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். கூற்று சரி, காரணம் தவறு. இது ஓகே. இது கரெக்டாக மீனிங் கொடுத்துருக்காங்க. மீ அப்படிங்கிறது மேகம் கிடையாது, வானம். அதுதான் இவங்க மேகம் கொடுத்துருக்காங்க. வானத்தில் இருக்கிறது மேகம், அது ஓகே. ஆனால் மீனா டைரக்ட் மீனிங் வானம். ஞாபகம் வச்சுக்காங்க. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். காரணம், பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு, சூடு. சுடு அப்படின்னா சுடுதல், சூடுனா தீக்காயம். தொடு, தோடு. தொடுனா தொட்டு பார்த்தல், தோடுனா அணிகலன், நம்ம காதில் போடுற தோடு. இரு பொருள் தருக. அணி. அழகு, அணிகலன். இரு பொருள் தருக. திங்கள். திங்கள்னா மாதம்னு உண்டு, சந்திரன் திங்கள் தான். மாதமும் திங்கள்னு சொல்லலாம். தாரணி. வையம், உலகம், இதெல்லாம் தாரணி வரும். பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இறந்த காலம். பெற்றவன் வந்துருச்சு இல்லையா, இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி அப்படிங்கிற வேர்டு எந்த இடத்துல வரும்? சோறு, கொதி வந்தது, கொதிக்கிறது. எலி வலை டேஷ் தனி வலை வேண்டும். இணைப்பு சொல் கரெக்டாக போடுங்க இந்த இடத்துல. இதெல்லாம் ஈஸி தான், பேச்சு வழக்கு தானே இது. எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். நீ படிக்கலன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. டேஷ் கொடுத்துருக்காங்க. நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும்? கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள். டேஷ். யாவை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது. டேஷ். யாது. காரணமாக அமைவது யாது. அதான் கரெக்டாக வரும் இந்த இடத்துல. சரியான காலத்தை தேர்ந்தெடு.
எதிர்காலம் அங்கு வருவீர்கள். எதிர்காலம் இங்கே தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பாக இருக்குது. பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இறந்த காலம். பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப டேஷ். விளக்கு குடும்ப விளக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. சரியாக சொன்னாய். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிக. அவன் தலையணையில் படுத்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியானதை கண்டறி. செக் பண்ணுங்க. விளக்கு விளக்கு இதான் கரெக்டு. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன? ஒரே கேள்விதான், லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் போடணும். இதுவும் சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடை தான். செக் பண்ணுங்க. யார் நீ என கேட்டான் கணியன். நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா தான் கரெக்டு. இங்கே ஒரு கம்மா வரணும். ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர். மயிலை. ஊர் பெயர் மருவை கண்டறிக. மன்னார்குடி. மன்னை. ஊர் பெயர் மருவை கண்டறிக. நாகப்பட்டினம். நாகை. ஸோ நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. முன்னை விட இப்போ தமிழ் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரி, உங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.